இந்த வீடியோ ஒரு பிகினரா அவுட்டோர் ஷூட் போகிறவங்களுக்கு தான். அதாவது ஒரு பில்டிங் ஆர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸை ஷூட் எடுக்க போகிறவங்க ஒரு ஐடியாவே இருக்காது என்னென்ன ஷார்ட்ஸ் வந்து பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் ஒரு 7லேருந்து ஒரு 8 ஷார்ட்ஸ் வந்து எப்படி ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஒரு கிளிப்பை ஆட் பண்ணியிருப்போம். நம்ம எடுக்க போகிற ஸ்பாட் பார்த்திங்கன்னா இன் பிட்வீனில் இருக்க இந்த பில்டிங் தான். இதை எப்படி நம்ம சினிமேட்டிக்காக காட்டுறோம் அண்ட் என்னென்ன ஷார்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவோட கண்டினியூட்டியாக இருக்க போது. ட்ரோன் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ட்ரோன் ரிலேட்டடான ஏகப்பட்ட டிப்ஸ் ஆன் த வேல இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு பேசிக் ஷாட் தான். அதாவது ஒரு சப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட் நியர்பையில் இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைடு போகிறது. இது ஸ்லோ மூமெண்ட்ஸ்க்கும் நேமோட டைட்டில் கார்லாம் போடுறதுக்கு இந்த ஃபுட்டேஜஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம செகண்ட் அண்ட் தேர்டு பார்க்குற ஷாட் பார்த்திங்கன்னா பேன் ஷாட். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பிடிச்ச ஷாட்டுமே இது தான். இது வந்து நம்ம 2 டைப்பில் ஷூட் பண்ணலாம். ஒன்று வந்து ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் ஷூட் பண்ணலாம் அண்ட் அனதர் ஒன் கிளாக் வைஸ்லேயும் ஷூட் பண்ணலாம். ஒரு சினிமேட்டிக் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் தரதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கக்கூடிய ஷாட் இது தான். நெக்ஸ்ட் ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஷாட் பர்சனலி எனக்கு பிடிச்ச ஷாட் இது தான். ஒரு சப்ஜெக்டை டவுன்வார்டில் இருந்து அப்வார்டுக்கு கிம்பிளை டவுன் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு அதோட ஃபீல் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் தென் நம்ம இப்போ 5th பார்க்க போகிற ஷாட் ஒரு சப்ஜெக்டோட டாப்பில் இருந்து அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டு வைட் ஆங்கிளில் அந்த சப்ஜெக்டை காமிக்கும் போது நமக்கு ஓவரால் வந்து வியூ கிடைக்கும். அடுத்து 6th பார்க்க போகிற ஷாட் பார்த்திங்கன்னா ஓவரால் 360 ஷாட். இது நம்ம அங்கே இருக்கிற பிளேஸோட லைட்டிங்ஸ் அண்ட் டெக்கரேஷனை பொறுத்து நீங்கள் வைடாவோ க்ளோஸாவோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட வியூ அண்ட் பர்ஸ்பெக்டிவ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி நல்லாயிருக்குன்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் லென்த்தை சூஸ் பண்ணிவிட்டு ஓவரால் 360 எடுத்திங்கன்னா அதோட பர்ஸ்பெக்டிவ் வேவே டிஃப்ரெண்ட்டாக அண்ட் யூனிக்காகவும் இருக்கும். இந்த 360 பண்ணும்போது நீங்கள் அப்படியே வைடுமே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வியூ ஆங்கிளுமே தெரியும். இதை நீங்கள் டே அண்ட் நைட்டு சேமாக எடுத்து ஒரு மேஷப் அண்ட் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட்மே கிடைக்கக்கூடிய ஷாட் இது தான். அண்ட் தென் 7th பார்க்க போகிற ஷாட் எல்லாருமே கேட்குறது அந்த குளோப் விஷுவலில் இருந்து சப்ஜெக்ட் வர்றது. இந்த மாதிரி நம்ம 360 குயிக் ஷாட்டில் எடுத்துகிட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணும்போது நமக்கு குளோபில் இருந்து சப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். இப்போது நம்ம பார்த்துட்ருக்க ஷார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய க்ரியேட்டிவ் ஸ்டைல்ஸில் நம்மளால் வந்து ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். உங்களுக்கும் இந்த மாதிரியான சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னா நமக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கடுத்து இந்த ஃபுட்டேஜஸ் வந்து நம்ம கண்ட்ரோலரில் எப்படி எடுக்கணுன்ற டுட்டோரியல் வீடியோவும் போஸ்ட்டில் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அதையுமே போஸ்ட் பண்ணலாம்.